இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. இந்திய ராணுவத்தின் நடவடிக்கை குறித்து பேஸ்புக்கில் உண்மைக்கு புறமான தகவலை பதிவு செய்ததாக நெல்லை விசிக உறுப்பினர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நெல்லை தச்சநல்லூர் மேலக்கரை பகுதியைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த முருகன் கண்ணா என்பவர் பேஸ்புக் தளத்தில் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் மத மோதலை தூண்டும் விதமாகவும் பதிவிட்டுள்ளதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் இந்தியா குறித்தும் இந்திய ராணுவம் குறித்தும் அவதூறாக இடப்படும் பதிவுகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக நெல்லை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. போர் பதற்றம் நிலவும் சூழலில் சைபர் தாக்குதல் ஏதேனும் நடந்தால் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பது குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தினார். இதில் பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளின் இயக்குநர்கள், தலைமை அதிகாரிகள், காப்பீட்டு நிறுவன தலைவர்கள் பங்கேற்றனர். மத்திய அரசின் தொழில்நுட்ப அதிகாரிகளும் இதில் பங்கேற்றனர். குறிப்பாக இணையதள வங்கி சேவை, UPI பண பரிமாற்றங்கள் பாதிக்காமல் இருப்பது குறித்து இக்கூட்டத்தில் பேசப்பட்டதாக தெரிகிறது. ATMகளில் பணம் உறுதி செய்யவும் அவ்வப்போது அறிவுறுத்தப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் வடசென்னை அனல் மின் நிலையத்தில் போர் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. தாக்குதல் நடைபெற்றால் மின்வாரிய தொழிலாளர்களை எப்படி காப்பாற்றுவது, அனல் மின் நிலையத்தில் தாக்குதலை எப்படி முறியடிப்பது, காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்கு அனுப்புவது ஆகிய நிகழ்வுகள் தத்ரூபமாக செய்து காட்டப்பட்டன. இதேபோல நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஆட்சியர் முன்னிலையில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. அணுமின் நிலையத்தின் 1வது மற்றும் 2வது அணு உலைகளுக்கு அருகில் நடைபெற்ற ஒத்திகையில் பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர், காவல்துறையினர் பங்கேற்றனர். பாகிஸ்தானோடு ஏற்பட்டுள்ள பதற்ற சூழல் காரணமாக தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வரும் திருமலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தலின்படி பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கோவிலின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி ஹர்ஷவர்தன் ராஜு தெரிவித்தார். கண்காணிப்பு, சோதனை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் அதை சமாளிக்க ஏதுவாக பாதுகாப்பு ஒத்திகைகளும் நடத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு மோதல் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை ஆணைய தலைவர் நீதியரசர் தமிழ்வாணன் தலைமையிலான குழு ஆய்வு செய்தது. கடந்த 5ஆம் தேதி ஏற்பட்ட இந்த மோதல் தொடர்பாக வடகாடு பட்டியலின குடியிருப்பு பகுதியில் இக்குழு ஆய்வு மேற்கொண்டது. சம்பவம் குறித்து மாவட்ட அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் உள்ளிட்டோரிடமும் கேட்டறிந்த குழுவினர் மோதலின் போது ஏற்பட்ட சேதங்கள் குறித்தும் விவரங்களை கேட்டறிந்தனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள், இழப்பீடுகள் சட்ட ரீதியாக வழங்கப்படும் என்று இக்குழுவினர் ஆறுதல் கூறிவிட்டு புறப்பட்டுச் சென்றனர். குடிப்பழக்கம் இல்லாதவர் மீது மது அருந்தி வாகனம் ஓட்டியதாக பொய் வழக்கு பதிவு செய்து காவலில் வைத்த காவல் ஆய்வாளர் மற்றும் காவலருக்கு மாநில மனித உரிமை ஆணையம் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. 2018ஆம் ஆண்டு கடலூர் முதுநகர் காவல் நிலைய ஏட்டு சுதாகர் என்பவருக்கும் சண்முகம் என்பவருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் அன்னவள்ளி பஞ்சாயத்து துணைத் தலைவர் வைத்திலிங்கம் தலையிட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தலைமை காவலர் சுதாகர் பேச்சுவார்த்தை நடத்திய வைத்திலிங்கத்தின் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்துள்ளார். புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பறிமுதல் செய்த வாகனத்தை திரும்ப வழங்கவில்லை என்றும் வைத்திலிங்கம் மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். மனுவை விசாரித்த ஆணையம் பாதிக்கப்பட்ட வைத்திலிங்கத்திற்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் அந்த தொகையை முதுநகர் காவல் ஆய்வாளர் ஏழுமலை, தலைமை காவலர் சுதாகர் ஆகியோரிடமிருந்து வசூலித்துக் கொள்ளவும் அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.